சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அட கடவுளே, உண்மையை சொல்றேன்னு தைரியமா வந்தவரு அதுக்குள்ள எங்க போனாரு? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு அருவி? அவர் எங்க இருக்காரு? தெரியல மேம், ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு மேம்? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாருன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் வந்தவரு உள்ள வராம போயிருக்காருன்னா கண்டிப்பா யாராவது மிரட்டி இருக்கணும். இப்ப என்ன மேம் பண்றது? ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Come on. ஏன் கூட தான் மேம் இருந்தாரு? புகழ், வாங்க புகழ், உட்காருங்க. தேங்க்யூ மேடம், உட்காருங்க. என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? யாரோ ஒரு பூசாரி எங்க பெரியப்பா தான் கொலை பண்ணாருன்னு வாக்குமூலம் கொடுக்க போறதா சொன்னாங்க. அதான் அவர் யாரு என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். புகழ், ஆக்சுவலி பூசாரி நாராயணமூர்த்திக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா வாசல் வரைக்கும் வந்தவரு யாருக்கும் தெரியாம திடீர்னு மாயமாயிட்டாரு. மேம், என்ன மேம் சொல்றீங்க நீங்க? பூசாரி வாக்குமூலம் கொடுக்கலான்னு வந்துட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்றீங்களா? அதுதான் இது வரைக்கும் டவுட்டா இருக்கு. ஓடாம பின்ன என்ன பண்ணுவாரு? அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டி கூட்டிட்டு வந்து எங்க பெரியப்பா தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல சொன்னா அவர் இப்படிதான் ஓடுவாரு. மேம், அவருக்கு எங்க குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் மேம். அதனாலதான் எங்களுக்கு எதிராக பொய் சாட்சியை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்பாரு. புகழ், நான் உண்மையை தான் சொல்றேன். நாராயணமூர்த்தி என் அப்பாவை கத்தியால குத்தி கொலை பண்ணது கண்ணால பார்த்தேன்னு பூசாரி என்கிட்ட சொன்னாரு. இவ்ளோ காலமா நாராயணமூர்த்திக்கு பயந்துதான் அவர் உண்மையை வெளியே சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா என் அம்மாவுக்காக உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டு தான் இங்க வந்தாரு. ஆனா எதனாலயோ தெரியல, இங்க வந்தவர் உள்ள வராமையே வெளியே போயிட்டாரு. இல்ல, எனக்கு புரியல. அந்த பூசாரி சொல்றது உண்மைனா அவர் எதுக்காக ஓடணும்? இதுல இருந்து நீ தப்பு பண்ற நல்லா தெரியுது அருவி. இங்க பாரு, பூசாரியை கிராமத்துல இருந்து கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் சரியில்லை, சொல்லிட்டேன், பாத்துக்க. ஐயோ இல்ல மாமா, நான் சொல்றத நம்புங்க. அந்த பூசாரி உண்மையிலேயே நாராயணமூர்த்தி என் அப்பாவை கொலை செஞ்சதை பாத்திருக்காரு. இத்தனை காலமா உண்மையை மறைச்சு வச்சதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டாருன்னா அவர் எதுக்காக இங்க இருந்து போனோம்? அதான் எனக்கும் தெரியல. இனிமேதான் அதை கண்டுபிடிக்கணும். ஆமா, நான் பூசாரிய கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எங்க பெரியப்பா தான் எங்க கிட்ட சொன்னாரு. இப்ப எனக்கு தெரியுது. பூசாரி வாக்கு மூலம் கொடுக்க போறாருன்னு உங்க பெரியப்பாக்கு யார் மூலமாவோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் பூசாரிக்கு போன் பண்ணி மிரட்டி அனுப்பியிருக்கணும். அடிச்சே நிறுத்து. ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? பாருங்க மேம், நான் சொல்றத வச்சு எங்க பெரியப்பாவை குத்த சொல்றா. பாரு, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச அருவி பொய்யே சொல்ல மாட்டா. ஆனா இப்போ ஒரு கொலகாரியோட மகளானதுக்கு அப்புறம் வாயில இருந்து பொய் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அண்ணே, வாண்ணே போலாம். புகழ் மேம், இது சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க மேம். தேங்க்யூ மேம். வரேன் மேடம். அருவி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம். திடீர்னு சாட்சியா வந்தவர் ஓடி போயிட்டாருன்னா பாக்குறவங்க அப்படிதான் நம்பிக்கை இல்லாம பேசுவாங்க. அதுக்காக நீ இப்படிலாம் யோசிக்காத. எனக்கு தெரிஞ்சு பூசாரி போனதுக்கு காரணம் அந்த நாராயணமூர்த்தி தான்னு தோணுது. அருவி, நீ ஒண்ணு பண்ணு, அந்த பூசாரியை மட்டும் விட்டுறாத.
அவர்தான் நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ். சரியா? அவர் எங்க போயிருக்காருன்னு பாரு. எப்படியாவது அவரை கூட்டிட்டு வர வழியை பாரு. ஓகே மேம். நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அவரு இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அப்பா கொலை கேஸ்ல இருந்த ஒரே நம்பிக்கை அவரு மட்டும்தான். அவரும் உண்மையை சொல்லாம போனா இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது பூசாரிய பார்த்து சமாதானப்படுத்தியாவது கூட்டிட்டு வருவேன். நான் வரேன் மேம். ம், ஓகே. இங்க பாருங்க, அதான் அவர் போலீஸ்ல உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு எங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க? எங்களை விட்டுட்டு போயிடுங்க. ஏண்டி 20 வருஷத்துக்கு முன்னால இப்படிதானே நான் உங்களை மிரட்டி வச்சிருந்தேன். ஆனா எத்தனை வருஷம் ஒழுங்கா இருந்துட்டு இப்ப எதுக்கடி உன் புருஷன் என்ன காட்டி கொடுக்க பாக்குறான்? அந்த அருவி வந்து அழுது புலம்புனோன்னு அப்படியே மனசு உருகி போயிருச்சா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை உண்மையை சொல்ல போறேன் அது இதுன்னு சொல்லி உன் புருஷன் இங்க இருந்து கிளம்பி போனா அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் கூண்டோட கைலாசத்துக்கு அமிச்சிருவேன். அங்க மேல போய் சண்முகத்துக்கிட்ட நேரடியாவே மன்னிப்பு கேட்கலாம். சரியா? அப்படி சொல்லு மாப்ள. மாமா, ஸ்டேஷன்ல இருந்து அந்த பூசாரி போயிட்டானா இல்லையா? அந்த பூசாரி சாட்சி சொல்லாம ஓடி போயிட்டா மாமா. அவனை எங்க தேடியும் கிடைக்கல மாமா. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அவனை எப்படி மாமா ஓட வச்சீங்க? மாப்ள, அந்த அருவி பூசாரிய கூட்டிட்டு போய் நான் தான் சண்முகத்தை கொலை செஞ்சேன்ற உண்மைய போலீஸுக்கிட்ட சொல்ல சொன்னா நான் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போய் நினைச்சானா? அட கடவுளே, அப்ப பெரியப்பா தான் சண்முக மாமாவை கொலை பண்ணாரா? மாப்ள, பூசாரிய இங்கே வச்சு லாக் பண்ணலான் தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். ஆனா அவன் அங்க வந்துட்டான்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நான் சும்மா விடுவேனா என்ன? அவன் பொண்டாட்டி புள்ளைய கத்தி முனையில புடிச்சு வச்சுக்கிட்டு அத வீடியோ கால்ல காட்டின. எனக்கு எதிரா போலீஸ்ல உண்மையை சொன்னா அவங்கள கொன்னுருவேன்னு மிரட்டின. துண்ட காணோம் துணிய காணோம்னு அங்க இருந்து ஓடி போயிட்டான் அவன். அவன் அலறி அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய பாக்குறதுக்கு இங்கதான் அவன் வந்தாகணும். வந்துருவான். சூப்பர் மாமா. மாமா பயங்கர கில்லாடிதான். ச்சே.